ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேபிள்லாம் எப்படி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் மீஷோவில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நானுமே மாற்றி இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு கீழேயே நான் கொட்டிக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ தக்காளியும் இருந்தது. ஸோ புதுசாக வாங்கின வெஜிடபிள்ஸ் மட்டும் பாக்ஸில் வச்சிடலாம், மற்றதெல்லாம் ரிமைனிங்லாம் கவர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸு. நம்ம வெளியில் வைக்கிற ஐட்டம் மட்டும் தனியாக வச்சிடலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம வெளியிலே தான் வைப்போம். ஸோ அதுக்கான தனியாக வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டொமேட்டோஸ் எடுத்து வச்சிடலாம். டொமேட்டோ ஒரே இதில் வைக்க முடியுமான்னு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் வைக்க முடியல, மூட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பாக்ஸாக நான் வச்சுட்டேன் தக்காளியை. ஸோ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஃபிஷ் எதாவது வாங்கினோம் அப்படின்னா கூட நம்ம வச்சா கொஞ்சம் தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் ஃபிஷ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் வெஜிடபிள்ஸ் இதில் வச்சுருக்கேன்ல, அது எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்றத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு பாக்ஸில் வச்சிடலான்னு ஃபுல்லாக பார்த்தேன். பட் எனக்கு அதில் ஸ்பேஸே இல்லை, மூட முடியாது. ஸோ அதனால் 2 பாக்ஸாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ்லேயும் வச்சிடுறேன். இது மொத்தமாக இந்த பாக்ஸ் 6 பாக்ஸ் நம்மளுக்கு வரும். பட் எனக்கு இந்த 6 பத்தாதோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ எக்ஸ்ட்ராவும் வாங்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ என்ன பார்த்திங்கன்னா இதில் வச்சோன்னா நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே உள்ளார என்ன வெஜிடபிள்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ ரொம்பவே டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் ஏதாவது வேணும்னா. இப்போ மற்ற நம்ம கவரில் போட்டு நான் எப்போவுமே வைப்பேன். அது முடிச்சு போட்டு வைக்கும்போது ஒரு தடவையும் அந்த முடிச்சு அவுத்துட்டு இதில் இல்லைன்னா அதில் நம்மளை மாற்றி தேடுறதே டைம் ஆகுது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு வைக்கும்போது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அது கீழே வைக்கிறது வேறு மறந்துட்டு நான் அப்படியே அதிலே போட்டுடுறேன். ஸோ அது இதுலேயும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக செட் ஆகலை. ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்ஸ் இல்லைனா 1.5 வீக்ஸ் வர மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த சந்தைக்கு போய் வாங்குறது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்குவோம். நீங்கள் கம்மியாக வாங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக செட் ஆகிடும். நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுனால இது 2 பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படியோ இது வச்சு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு செட் ஆகலை அப்படின்னா இந்த பாக்ஸில் நான் மாற்றிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வைக்கலாமான்னு பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால மூட கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ கேரட் வச்சுருக்கேன். நானும் ஒன்று மாற்றி வச்சு பார்க்குறேன். ஏன்னா இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி வச்சு சிலது மூட முடியாமல் போயிடுது. இது வச்சு மாற்றி பார்த்து ஃபைனலாக கேரட் தான் வச்சுருக்கேன். அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டோ 2 கேரட்டுக்கோ இடம் பத்தலை. சரி சொல்லிவிட்டு வேறு பாக்ஸில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த 2 கேரட் மட்டும் எடுத்துட்டேன். உங்களுக்கு கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனித்தனியாக போட்டு வைக்கும்போது ரொம்பவே அது சூப்பராக இருக்கும். கேரட்னா கேரட் தனியாக, வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் தனியாக, அந்த மாதிரி போடலாம். ஸோ இது 2த்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது. ஓகே தான், இந்த ரேட்டுக்கு இது கன்ஃபார்மாக கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது 2மே நான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் போட்டு சைடில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸ் இப்போ 2 இதிலே பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் போயிடுச்சு. இன்னும் 2 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு நிறையா இருக்கிறதுனால இப்போ பீன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சப்போஸ் 1.5 வீக்ஸ் 2 வீக்ஸ்க்கு சேர்த்து வெஜிடபிள்ஸ் வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் தான் தேவைப்படும். அது இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸும் இருந்தது. அதனால் அதை நான் எடுக்கவே இல்லை. அது அப்படியே கவர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். புதுசாக வாங்கின வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன்.
மீஷோ பற்றி சொல்லணுன்னா மீஷோவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் நல்ல ப்ராடக்ட்டும் இருக்குது. அதே சமயம் எல்லாமே நல்ல ப்ராடக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எனக்கு வந்து டேமேஜ் பீஸும் வந்தது. நீங்கள் அந்த மீஷோ ஹால் வந்து ஃபுல்லாக போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து 3 மீஷோ போட்டிருப்பேன் ஹாலு. அது 3த்தையும் நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இல்லாத ப்ராடக்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். பட் ஓகே தான், அந்த ரேட்டுக்கு அது ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி பாக்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் நான் பேங்கிள்ஸ் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள்ஸ் வந்து எனக்கு மாறி வந்துடுச்சு. ஸோ அதை ரிட்டன் போட்டு திருப்பி நான் வந்து அந்த பேங்கிள் வந்து வர வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி வந்ததுக்குன்னு. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து பீன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பாருங்கள், அந்த கீழே அந்த ட்ரே வைக்காமல் மறந்துடுறேன் நான் வரேன். பீன்ஸுக்கும் பத்தலை. ஸோ அதனால் வந்து 2ஆக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 வைக்கும்போது டோட்டலாக 6 பீஸில், ஸோ 6ல் 2 போகும்போது 3 வெஜிடபிள் தான் ஸ்டோரே பண்ண முடியுது. ஸோ கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம 6 வெஜிடபிள்ஸ் கிட்ட அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுதான் இதில் வந்து எனக்கு இப்போமா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சாலே மூட முடியாமல் ஆகிடுது பாக்ஸு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஏதோ மாற்றி ஏதோ வச்சிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் மூட முடியல அப்படின்னா அந்த 2 கத்திரிக்காய் வந்து நான் எடுத்துடுவேன். ஸோ எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைமுன்றதுனால எனக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணுன்ற அந்த ஐடியாலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஓரளவு நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பெர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்க வேண்டியதாக. இது வந்து வெளியிலேருந்து பார்த்தா தெரியறதுனால நம்ம கலந்து வச்சா கூட நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குது, எந்த வெஜிடபிள்ஸ் எதில் இருக்குன்றதை ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த பாக்ஸ் வந்து மெயினாக வந்து எதுக்கு இருக்குன்னா இந்த ஸ்பைசஸ் தூள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெப்பர் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதில் வந்து சரி பச்சை மிளகா வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இல்லை, பெருசாக வேறு இருக்குது. இதில் வச்சு மூடினா சுத்தமாக மூடவே முடியல. சரின்னு அந்த காம்பை எடுத்துகிட்டு மூடி பார்த்தேன், ஓரளவு மூடிடுச்சு. பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அதுக்காக தான் நான் இது வந்து வாங்கினதே. எனக்கு ஏன்னா வந்து நான் வந்து அந்த தனித்தனியாக மிளகாய் தூள் வைக்கிறதுக்குன்னு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது எனக்கு தேவைப்படாது. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த 4 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தான் எனக்கு தெரியுது. சரி ஓகே, இது வந்து அந்த மிளகாய் தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நீங்கள் மல்லிகை ஜாமான் கூட வச்சுக்கலாம். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, மிளகு, சீரகம், கடுகு, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அஞ்சலை பெட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சலை பெட்டியும் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் இதை வாங்கினதே. இந்த பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஸோ வந்து வச்சு மூடி பார்த்தா மூடவே இல்லை. சரின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த காம்பை எடுத்துகிட்டு நான் மூடியிருப்பேன் பாருங்கள். பாருங்கள், நான் மூட ட்ரை பண்ணுறேன், பட் மூட முடியல. ஏன்னா அந்த காம்பெலாம் இடிக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வச்சு மூடி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே எடுத்தால் தான் அது கரெக்டாக வந்து உள்ளார போய் செட் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா உடச்சி போட்டாலும் அது வீணாயிடுமா அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரில. வீணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து நான் அப்படியே தான் வந்து உள்ளார வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையும் வந்து வச்சாச்சு. அடுத்தது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி நான் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். 3 பாக்ஸ் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா வச்சுருந்தேன். ஸோ இதுக்காகவும் நான் இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து செட் ஆஃப் 2 வரும். முன்னாடி காமிச்சலாம் பச்சை மிளகா போடுற பாக்ஸ், அது 2 வரும். ஸோ அதில் வாங்கியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன், இது எல்லாமே இதில் பத்துமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. சரி, இது வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது, இது அப்படியே நம்ம வச்சிடலாம், அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கழுவி நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி உருவி செப்பரேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறாங்க. பட் அது வந்து கொஞ்ச நாளே வந்து கருத்த மாதிரி ஆகிடுது. நான் வந்து வாஷ்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுட்டு நம்ம செய்யும்போது அடிக்கடி எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுவே கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தோணுது.
ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது போட்டு டிஷ்யூ போட்டு அது மேலே தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நல்லா டைட்டாக மூடி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஸோ கருவேப்பிலைக்கே பார்த்திங்கன்னா அந்த 2 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து கொத்தமல்லிக்கு ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் ஃபுல் ஆகிடுச்சு. புதினாவுக்கு ப்ளேஸ் இல்லை. சரி, நான் அதுக்கப்புறமா தான் சடனாக ஒரு ஐடியா வந்தது. ஏன் நம்ம இதுக்காக தானே இந்த 2 பாக்ஸுமே வாங்கினோம், சரி பச்சை மிளகாவை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்தது உள்ளார வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. கருவேப்பிலைக்கும் கொத்தமல்லிக்கும் கரெக்டாக இருந்தது அந்த 4 கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ பாருங்கள் வச்சுட்டேன். இதுவும் கரெக்டாக எனக்கு மூடுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம வந்து இதில் வந்து புதினாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து பச்சை மிளகாவுக்கு வந்து வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் வந்து கொத்தமல்லியும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து பிரியாணி எது செஞ்சாலுமே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டில் புதினா வச்சுட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் 2 பிரிஞ்சால் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ கத்திரிக்காய் வந்து அந்த 2 இதில் வச்சாச்சு. ஸோ இது வந்து அழகாக க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ பச்சை மிளகாய்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஓவர் இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துறேன். அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு இருக்குது. இதெல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் எடுத்துலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரே 3 கம்பார்ட்மெண்ட் வரும், 3 ட்ரே மாதிரி வரும். ஸோ அதில் தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வெங்காயம், கீழே வந்து உருளைக்கிழங்கு, அது கீழே வந்து பூண்டு வைப்பேன். ஸோ ஈஸியாக இருக்கும். இதை வெளியில் வைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி 3 ட்ரே வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து எப்போவுமே கொஞ்சம் தூசி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வைப்பேன் நான். அப்போ தான் வந்து எதாவது அழுக்கு அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் மொத்தமாக போடுங்க. இஞ்சி வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்காவது இஞ்சி டீ குடிக்கணும்னா டக்குன்னு நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துடலாம் இது வெளியில் வைக்கிறதுனால. கீழே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கு கீழே வந்து பூண்டு, கொஞ்சம் பூண்டு கம்மியாக இருக்குது. இருக்கிற நல்ல இதை மட்டும் வந்து கீழே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த இது வந்து எங்கள் அம்மா தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இதையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 இது இருக்குல்ல, 2 கூடை மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரீசெண்டாக நான் வந்து பாண்டி போயிருந்தேன். எங்கள் அக்காவோட பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன். அப்போ வந்து அவங்க ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க, இதில் சாக்லேட்லாம் போட்டு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கூடை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து டக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்காக இதில் நான் வச்சுட்டேன். ஒன்று வந்து நான் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் போடுறதுக்காக இதை வச்சுட்டேன். இந்த காட்டரில் க்ரே கலர், பிங்க் கலரை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சேன். இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இதில் வச்சும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஓவர் மட்டும் இந்த கவர்லேயே இந்த ஃப்ரிட்ஜோட அந்த வெஜிடபிள் பாக்ஸ்லேயே வச்சாச்சு. இதில் லெஃப்ட் ஓவர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் கூட நான் ஆர்டர் பண்ணலாமான்ட்டு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டைமும் பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆர்டர் போட்டுருவேன். ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சைடில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்கிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.